ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடியோட அப்டேட் தான் பார்க்க போறோம். இலவச தரிசனத்தோட நிலவரம் எப்படி இருக்கு? நாங்க இந்த வாரம் தரிசனத்துக்கு போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். போகலாமா? இலவச தரிசனம் கூட்டம் அதிகமா இருக்கா? எவ்வளவு நேரம் வெயிட்டிங் டைம்? புரட்டாசி மாதத்துல இருந்த அளவுக்கு கிரவுட் இருக்கா? இல்லனா நார்மலா இருக்கா? அந்த மாதிரி நிறைய பேத்துக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கு. அது எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்ம சேனல்ல தொடர்ச்சியா டிடிடி ரிலேட்டடான எல்லா அப்டேட்டுமே ஒன் பை ஒன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கான அப்டேட்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 18ஆம் தேதி. ஸோ புரட்டாசி மாதம் முடிஞ்சதுமே, அதாவது கடைசி வரும்போதுமே கூட்டம் வந்து குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு இலவச தரிசனத்தோட நேரமும் குறைஞ்சிருச்சு அப்படின்றதுக்கான ஒரு மகிழ்ச்சியான அப்டேட் தான் இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8ல இருந்து 12 மணி நேரம் ஆகுது அப்படின்றத இன்னைக்கான அப்டேட்டா இருக்கு. ஆவரேஜா நீங்க ஒரு 10 மணி நேரம் வச்சுக்கலாம். 10ல இருந்து 15 மணி நேரம். இந்த 10 மணி நேரம் அப்படின்றது உங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 12 மணி நேரமா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நீங்க என்ன டைமுக்கு கியூல ஜாயின் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான். அதனால ரொம்பவே ஃப்ரீயா இருக்கு. ஸோ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு புதன், வியாழன், வெள்ளி, ஸோ இந்த 3 நாள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமா போயிட்டு வாங்க. சனி ஞாயிறு ஓரளவுக்கு வீக்கெண்ட் அப்படின்றனால வார இறுதி நாட்களோட க்ரௌடு இருக்கும். வளமையா அப்படிதான் இருந்தது. இந்த புரட்டாசி மாதங்கள்ல தான் சனிக்கிழமை நம்ம வந்து தரிசனத்துக்கு போறோம் அப்படின்றனால அந்த சனிக்கிழமை ரொம்பவே க்ரௌடு ஹெவியா இருந்தது. பட் இந்த வர்ற சனிக்கிழமை ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால தாராளமா நீங்க தரிசனத்துக்கு போங்க. இலவச தரிசனத்துல போறவங்க எங்கேயுமே தரிசன டிக்கெட் வாங்க தேவையில்லை. ஆன்லைன்லயும் நீங்க புக் பண்ண தேவையில்லை. எந்த ஒரு ஐடி ப்ரூஃபும் வந்து கேட்க மாட்டாங்க. நீங்க டைரக்டா போயிட்டு இலவச தரிசனத்துக்கான கியூல வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த லைன்ல இருந்து உங்களுக்கு வெயிட்டிங் ஹால் போகணும். வெயிட்டிங் ஹால்ல இருந்து உங்களுக்கு குடோன் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ குடோன்ல இருந்து நம்ம நடந்து தரிசனம் போய் சாமி பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். இதுதான் நடைமுறையா இருக்கு. வெயிட்டிங் ஹால்ல இருந்து உங்களோட லக்கேஜ், உங்களோட மொபைல் எல்லாமே அந்த கவுண்டர்ஸ்ல கொடுத்துட்டு அடுத்ததான் நம்ம குடோனுக்கு போகும்போது தான் உங்களுக்கான டோக்கன் ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை லட்டு கவுண்டர்ஸ்ல காட்டி உங்களுக்கான லட்டு நீங்க வாங்கிக்கலாம். மற்றபடி எந்த ஒரு ப்ரூஃபுமே தேவைப்படாது. சப்போஸ் எனக்கு வந்து ரூம் வேணும், இல்லை அப்படின்னா லாக்கர் ஃபெசிலிட்டி நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா போகும்போது உங்களோட ஆதார் கார்டு, ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் ஆதார் கார்டையும் எடுத்துட்டு போங்க, போதுமானது. வேற எதுக்குமே உங்களுக்கு ப்ரூஃப் தேவையில்லை. வேக்சினேஷன் சர்டிபிகேட்டோ கோவிட் சர்டிபிகேட்டோ எதுவுமே எந்த இடத்துலையும் யாரும் கேட்கறது இல்லை. ஸோ இது ஃபர்ஸ்ட் அப்டேட். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் தர்ஷன் பொறுத்த வரைக்கும் 1.5 மணி நேரத்துல இருந்து ஒரு 2 மணி நேரம், ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மாதிரியா இருக்கு. அதனால ஆவரேஜா ஒரு 1ல இருந்து 3 மணி நேரம் நீங்க வச்சுக்கலாம். க்ரௌடும் நார்மலா தான் இருக்கு. 500 ரூபாய் தரிசனமும் சேம் அதே தான். இப்போ நான் கை குழந்தைகளை கூட்டிட்டு போறேன் அப்படின்னா அவங்களுக்கும் நீங்க ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் அங்க போயிட்டு வாங்கிக்கலாம். அதுக்கு அந்த குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் வேணும். பேரண்ட்ஸ் 2 பேரோட ஆதார் கார்டு. அந்த குழந்தை கூட பிறந்த அண்ணா, தங்கச்சி, தம்பி அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா கூட நீங்க வந்து கூட்டிட்டு போகலாம், தாராளமா அலோவ் பண்ணுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் தவிர வேற யார் கூடயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தரிசனத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த நடைமுறை இப்போ இருக்கு. வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ தரிசனத்துல நீங்க அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. குழந்தைய வச்சுக்கிட்டு நீங்க சீக்கிரம் வந்து போயிட்டு தர்ஷன் பார்த்துட்டு வந்துடலாம். சுபதம் என்ட்ரி கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்க. என்ஆர்ஐ, டிஃபென்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆஃப்லைன்ல ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நார்மலா கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட், அதே மாதிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட், சிஆர் ஆஃபீஸ்லயும் கிடைக்குது. ஸ்ரீவாரி அலிப்பிரி மெட்டு வழியா நடந்து போறீங்க அப்படின்னா அந்த நடைபாதை முடிகிற இடத்துலயும் உங்களுக்கு சப் ஆஃபீஸஸ் இருக்கு. அங்க கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 24 ஹவர்ஸும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கிறது சிஆர் ஆஃபீஸ் தான். அங்க ஓப்பன்ல இருக்கும். பட் கவுண்டர்ஸ்ல உங்களுக்கு ரூம்ஸ் அவைலபிள் இருந்துச்சுன்னா இஷ்யூ பண்ணுவாங்க. ரூம்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் ஆகும்போது புக் பண்ணணும். ஆன்லைன்ல நீங்க ரூம்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா திருமலையில இருக்கக்கூடிய சிஆர் ஆஃபீஸ்ல இருக்கிற ஏஆர்பி கவுண்டர்ல போயிட்டு ஸ்கேன் பண்ணீங்கன்னா 10 to 15 நிமிஷத்துல உங்களுக்கு ரூம்ஸ் வந்து அலாட் ஆயிரும். ஸோ இதுதான் ப்ரொசீஜரா இருக்கு. அடுத்தது டிசம்பர் மாசத்துக்கான, நவம்பர் மாசத்துக்கான எல்லா அப்டேட்டுமே இந்த மாசம் 20ஆம் தேதிக்கு மேல வரும். இன்னைக்கு 18ஆம் தேதி ஆகுது. ஸோ 20ஆம் தேதிக்கு மேல 21, 22ல உங்களுக்கு ஒவ்வொரு அப்டேட்டா கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன டிக்கெட் வேணுமோ அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம சேனல்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுவோம். பார்த்துட்டு புக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நவம்பர் மாசத்துக்கு 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்ல அவைலபிள்ஸ் இருந்துச்சுன்னா தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஆல்ரெடி ஓபன் பண்ணி எல்லாமே வந்து ஃபில் ஆயிடுச்சு. இப்போதைக்கு 500 ரூபாய் தரிசனத்துல மட்டும்தான் உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து ஓரிரு நாட்கள். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டா புக் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக்லாம் ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா புக் ஆயிடுச்சு.
நவம்பர் 8ஆம் தேதி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. அன்னைக்கு வந்து நைட்டு 7:30 மணிக்கு மேல ஃப்ரீ தர்ஷன் மட்டும் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அன்னைக்கு கிரகணம் அப்படின்றனால. இந்த மாசம் வந்து தீபாவளிக்கு அடுத்த நாள் 25ஆம் தேதி சூரிய கிரகணம் வருது. அன்னைக்குமே 7:30 மணிக்கு மேல தான் இலவச தரிசனத்துல சாமி பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. காலையில கோவில் நடை சாத்தப்பட்டிருக்கும். ஸோ அதனால அந்த விஷயத்த பார்த்துக்கோங்க. தீபாவளி அன்னைக்கு நிறைய பேர் கேட்குறீங்க ரஷ் அதிகமா இருக்குமான்ட்டு. ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கும். தாராளமா நீங்க தரிசனம் போகலாம். புரட்டாசி மாசத்துல இருந்த அளவுக்கு கூட்டம் இருக்குமானா அவ்வளோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அதனால தாராளமா நீங்க போயிட்டு வரலாம். இப்போ நவம்பர் மாசத்துக்கு நான் ரூ. 500 தர்ஷன் டிக்கெட்ல வந்து தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். எனக்கு ரூம்ஸ் புக்கிங் தனியா ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்னா கிடையாது. எப்பயுமே காமனா தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா தரிசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அக்கமடேஷன் டிக்கெட் லிங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணி போயிட்டு நீங்க அக்கமடேஷன் ஏதாவது கேன்சல் ஆனா அவைலபிள்ஸ் இருந்துச்சுன்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க. போற வரைக்கும் செக் பண்ணுங்க. நைட் டைம்ல நிறைய கேன்சல் ஆகும். ஸோ அந்த டைம்ல நீங்க அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஆஃப்லைன்ல போயிட்டு டைரக்டா நீங்க ரூம்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். திருப்பதியில விஷ்ணு நிவாசம், அதே மாதிரி கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், இது ரெண்டுமே ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கு. இங்க 2 இடத்துலயும் நீங்க ஆஃப்லைன்ல உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு ரூம் வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். இப்போ திருப்பதியில இருக்கக்கூடிய லோக்கல் டெம்பிள்ஸ்க்கு நான் டூர் போலான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து டூர் வந்து ஆப்ரேட் பண்றாங்களான்னா தாராளமா இருக்கு. டிடிடியோட இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு நீங்கள் நாளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ காலையில் ஒரு 8 மணி 7:30 இந்த மாதிரி டைம்லேயே வந்து பஸ்ஸஸ் வந்து அவைலபிள் இருக்கும். அதில் தான் உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அதனால எத்தனை பேர் வந்து புக் பண்ணுறாங்கன்றத பொறுத்து தான் அடுத்த நாளுக்கான பிளான் அவங்க பண்ணுறாங்க. நாளே போயிட்டு நீங்கள் விஷ்ணு நிவாசம், அதே மாதிரி கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், இங்கே வந்து ரிசப்ஷன்ஸில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. இன்கொயரி பண்ணி ஆஃப்லைனில் தான் புக் பண்ணணும். இப்போ அடுத்த நாள் தான் உங்களுக்கு தரிசனம். நாள் வந்து இந்த பிளான் வச்சிருந்தீங்கன்னா திருப்பதியில ரூம்ஸ் எடுத்துட்டு நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ அதனால பிளான் பண்ணி ட்ரை பண்ணுங்க. தனியா ஒரு வெஹிக்கிள் எடுத்து நம்ம ஒவ்வொரு டெம்பிளா போயிட்டு வந்தோம் அப்படின்னா அது காஸ்ட் வைஸும் அதிகமா இருக்கும். நம்மளால எல்லா இடமும் கவர் பண்ண முடியாது. ஸோ டிடிடி கொடுக்கக்கூடிய இந்த அப்டேட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லையும் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எந்தெந்த கோவில் வந்து கவர் பண்றாங்க, என்ன ப்ரைஸ் அப்படின்றத பத்தி. ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டா இருக்கு. உங்களுக்கு நடைபாதையுமே ஓப்பன்ல இருக்கு. நடைபாதையில தரிசன டிக்கெட்லாம் எதுவும் தர்றதில்ல. புரட்டாசி மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் அதை பத்தி பேசுறோம்னு சொல்லியிருக்காங்க, இலவச தரிசன டோக்கன் பத்தி. ஸோ மேபி நம்ம இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரத்துக்குள்ள ஏதாவது புதிய அப்டேட்கள் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். எந்த அப்டேட் வந்தாலும் ரொம்ப நேரம் தரிசனத்துக்கு வெயிட் பண்ணி சாமி பார்க்குறவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டா இருக்கும்ன்றத கண்டிப்பா நம்மளால எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ இந்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரீசெண்டா நீங்க தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. என்னைக்கு தரிசனம் போனீங்க, எவ்வளவு நேரம் ஆச்சு, வேற ஏதாவது விஷயங்கள் இருந்தா கூட ஷேர் பண்ணீங்கன்னா அடுத்து போறவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.